ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ராப்போ பிராண்ட்ல C1630 அப்படின்ற 4K அல்ட்ரா ஹெச்டி வீடியோ கான்ஃபரன்ஸ் கேமரா பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த கேம் வந்து நமக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமரா. இப்போ இந்த கேமராவை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கான்டென்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த கேமராவோட ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் இதை எப்படி செட்டப் பண்றதை டீடைலா பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த கேமராவோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இப்போ பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த கேமரா வந்து சிஸ்டம் கூட கனெக்ட் பண்றதுக்கான USB 3.0 கேபிள் இருக்கு. இது வந்து C type 2 USB கேபிள் 3.0. இந்த கேபிள்ஸ் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் கேபிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்து இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த கேமராவை பவர் அப் பண்றதுக்கான பவர் அடாப்டர் அண்ட் அதுக்கு உண்டான பவர் கேபிள் இருக்கு. அடுத்து இந்த கேமராவை நம்மளால ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு உண்டான நமக்கு ஒரு ரிமோட் இருக்கு. ஸோ அண்ட் இந்த கேமரா என்ன மாடல் அப்படின்ற ஜஸ்ட் யூசர் மேனுவல் ஸ்கேன் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு புக்லெட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த கேமரா ஓபன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கேமராவோட ஓவரால் லுக் இப்படிதான் இருக்கு. ஃப்ரண்ட்ல நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராப்போட பிராண்டிங் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 4K கேமரான்றதுனால 4K மென்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை இண்டிகேஷன் அண்ட் பவர் இண்டிகேஷன் எல்இடிஸும் இதுல இருக்கு. ஸோ அப்படியே கேமரா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது நிறைய இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கு. என்னென்ன போர்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து RS232 இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்கு. அண்ட் இந்த கேமரா பவர் பண்றதுக்கான ஜஸ்ட் ஒரு 12 வோல்ட் DC அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து இதுல ஒரு லேண்ட் போர்ட் இருக்கு. இந்த லேண்ட் போர்ட் வந்து நமக்கு POEலயும் வேலை செய்யும். ஸோ அடுத்தது நமக்கு ஒரு HDMI இன்டர்ஃபேஸ் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கேமரா ரீசெட் பண்றதுக்கான ரீசெட் பட்டன் அண்ட் லைன் இன் லைன் அவுட் கொடுக்கறதுக்கான பட்டன் அண்ட் பாத்தீங்கன்னா USB Type C 3.0 போர்ட்டும் அவைலபிள் இருக்கு. அண்ட் ஒரு USB 2.0 போர்ட் இருக்கு. ஸோ அப்படியே பேக் சைட் பார்த்தோம்னா இந்த கேமராவை சீலிங்ல மவுண்ட் பண்றதுக்கான நமக்கு வந்து மவுண்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த கேமராவை நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து மவுண்டிங் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். சீலிங்ல யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டேபிள் அண்ட் பாத்தீங்கன்னா வால்ல மவுண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இதுல அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 60 FPS வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரால நமக்கு 12x ஆப்டிகல் ஜூம் இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இது 360 டிகிரி பேன் டில்ட் கேமரான்றதுனால நம்மளால ஈஸியா வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் மாத்தி வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கேமரால AI இன்பில்ட் இருக்கிறதுனால ஆட்டோ ட்ராக்கிங் அண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ரேமிங் இருக்கு. இந்த கேமரா என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா பிரசன்டர் ட்ராக்கிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்பீச் ரெகனைஸ் பண்ணி இல்லைன்னா உங்களோட மூவ்மெண்ட் ரெகனைஸ் பண்ணி இந்த கேமரா வந்து ஈஸியா வந்து உங்களை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் பாத்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன்ல நமக்கு அவுட்புட்டும் கொடுத்துரும். 12x ஆப்டிகல் ஜூம் இருக்கிறதுனால நம்மளால வீடியோஸ் வந்து பிக்சலேட் ஆகாம நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜ் வந்து நமக்கு இந்த கேமரால கிடைக்கும். அடுத்து நமக்கு இதுல வந்து ஒரு ஈஸியா அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியான ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் யூஸ் பண்ணி நம்மளால அந்த கேமராவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீசெட் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா ஒன் கிளிக்ல இந்த கேமரா வந்து நம்மளால ரீசெட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இந்த கேமரா கூட பாத்தீங்கன்னா நமக்கு USB Type C to Type A கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 3.0 ஆக்டிவ் கேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த கேபிளோட லென்த் வந்து நமக்கு 1.5 மீட்டர் தான் இருக்கு. இஃப் இன் கேஸ் நீங்க வந்து சீலிங் மவுண்ட் பண்றீங்க, வால் மவுண்ட் பண்றீங்க இந்த கேமராவை அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் லென்த்தான கேபிள்ஸ் தேவைப்படும். அதுக்கு என்ன கேபிள் நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா Ugreen பிராண்ட்ல USB மேல் டு ஃபீமேல் கேபிள் தான் யூஸ் பண்றோம். இந்த கேபிளும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து USB 3.0 ஆக்டிவ் கேபிள். இந்த மாதிரி பிராண்டடான ஆக்டிவ் கேபிள்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த கேமராவோட ஃபுல் கிளாரிட்டி அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து நம்மளால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நம்ம இந்த கேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கேபிள் பாத்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் உள்ள கேபிள். இந்த மாதிரி இந்த கேமரா தேவையான அசசரிஸ் அண்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஸ்பெக் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை கால் பண்ணி டீடைலா கேட்டுக்கலாம். எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கேமராவை சிஸ்டம் கூட செட்டப் பண்ணி இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, அந்த இந்த கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்கு, ஜூம் இன் ஜூம் அவுட் எப்படி பண்றது, ப்ரீசெட் எப்படி செட் பண்றது ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். இப்போ இந்த கேமரா வந்து நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நம்ம கிட்ட இப்போ வந்து ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ அதனால விண்டோஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த கேம் வந்து நமக்கு வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ல வேலை செய்யும். இஃப் இன் கேஸ் நீங்க வந்து மேக் வச்சிருக்கீங்க, லினக்ஸ் வச்சிருக்கீங்கனாலும் நோ இஷ்யூஸ், இந்த கேமரா வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த கேமராவை ஓபன் பண்ணி அதோட எப்படி கிளாரிட்டி இருக்குன்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கேமரா செட்டப், அதாவது டிஃபால்ட்டா இருக்கிற கேமரா ஆப்ஷன்ஸ்லேயே போறோம்.
கேம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ லைவ் வியூ நமக்கு இப்படி இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த ரிமோட் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ணிக்க முடியும். பேன் டில்ட் மூவ் வந்து இப்போ இந்த ரிமோட் யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்ஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன வேர்டிங்ஸ் கூட நல்லாவே கிளாரிட்டியாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேமரா யூஸ் பண்ணி 4K 60 FPS நம்மளால வந்து வீடியோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்க முடியும், ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா 12x ஆப்டிகல் ஜூம் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக வந்து ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்க முடியும். லென்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இமேஜஸ் வந்து பிக்சலேட் இல்லாமல் நல்ல கிளாரிட்டியில் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கேம் வந்து நம்ம ஏஐ டெக்னாலஜி இருக்கிறதுனால ஹியூமன் எப்படி ஆட்டோ ட்ராக் பண்ணுறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து ஆட்டோ ட்ராக்கிங் பட்டனை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்மள வந்து ட்ராக் பண்ணுது. ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து நமக்கு டிஃபால்ட்டாவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளோட மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கு. ஆட்டோ ட்ராப்பிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்கள் மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேம் வந்து உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ராக்கிங் ஆப்ஷனோட இந்த கேம் அவைலபிள் இருக்கு. இந்த கேமோட ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் வேணும், இதை எப்படி செட்டப் பண்ணுறது, இதை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நீட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.